சென்ற வகுப்பில் நாம் கண்டது இவர்கள் இருவரும் கோவிலினது திருக்கதவம் திறக்க வேண்டி நாவுக்கரசர் பாட அதன் பயனாய் கதவு திறந்தது. எல்லோரும் சென்று இறைவனை வணங்கினார்கள். வணங்கியதன் பிறகு நாவுக்கரசர் சம்பந்தரிடம் கேட்டுக் கொள்ளுகிறார். நான் எவ்வாறு பாடி திறந்தேனோ அதுபோல் நீர் பதிகம் பாடி திருக்கதவத்தை அடைக்கச் செய்ய வேண்டும்னு அதற்கு உட்பட்ட ஞான சம்பந்தர் ஒரு பதிகத்தை பாடினார். அந்த பாட்டுதான் சதுரம் மறைத்தான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறை காட்டு மைந்தா இது நன்கு இறை வைத்தருள் செய்க எனக்கு உன் கதவம் திரு காப்பு கொள்ளும் கருத்தாலேன்னு அந்த ஒரு பாட்டை பாடி முடித்தவுடனே கதவு மூடிக்கொண்டது. ஆனால் எல்லோரும் என்ன விவாதிக்கிறார்கள்னா, நாவுக்கரசர் 11 பாடல் பாடியதன் பிறகுதான் கதவானது திறந்தது. ஆனால் ஞானசம்பந்தர் ஒரு பாடல் பாடிய உடனே கதவம் மூடிக்கொண்டது. ஆகவே நாவுக்கரசரை காட்டிலும் ஆழங்கால் பட்ட பக்தி ஞானசம்பந்தரிடம் இருக்கிறது என்பதாக கருதி நாவுக்கரசரே சற்று மனம் சோர்ந்தார் என்ற குறிப்பெல்லாம் பின்னாடி சொன்னார்கள். அது மிக தவறுதலான அணுகுமுறை. இறைவனை பொறுத்த மட்டில் இது போன்றதாகிய சூழல்ல இப்படி வேறுபட்ட நிலைகள்ல செயல்படுவான்னு காட்டுதல் மரபு அன்று. ஏனென்றால் அந்த சதுரம் கொள் என்று தொடங்கக்கூடிய அந்த பதிகங்களை, அந்த பதிகத்தை எடுத்து பார்த்தால் ஒரு உண்மை தெரியும். ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு விதமான வினாவினை கேட்டு அதற்கு விடை கூறுவதாக பாட்டு அமைச்சிருப்பார் சம்பந்தர். அதுல ஒரு வினா, இந்த கதவை நீ சாத்தி கொள்ள மாட்டாயான்னு கேட்டது, அவ்வளவுதான். அதனால அந்த குறிப்பை ரொம்ப தெளிவாக பார்க்க வேண்டும். அந்த பாடல்ல நீ கதவு திரு கதவத்தை நீ சாத்தி கொள்ளுதல் என்கின்ற கருத்து உனக்கு இருக்கிறதா? பாட்டினுடைய இறுதி அடி பாருங்க, காப்பு கொள்ளும் கருத்தாலே என்பதாகும். மற்றைய பாடல்கள் எல்லாம் அந்த பதிகத்துல, நான்மறை காட்டு பதிகத்துல சம்பந்தர் பாடிய பொழுது ஏனைய பிற பாடல்கள் எல்லாம் வெவ்வேறு வினாக்களை உடையதுன்னு பார்க்கணும். அதுக்குதான் இந்த மூல நூலை படிக்கின்ற பொழுதெல்லாம் நான் தேவாரத்தையும் பொருத்தி காட்டுவது மரபா வைத்திருக்கிறேன். ஏனென்றால் இரு அடியவர்களுக்கு இடையே வேறுபட்டதாகிய உணர்வுகளை இறைவன் காட்டுகிறான்னு கொண்டு போயிடக்கூடாது. பிற்காலத்துல இது திரைப்படம் எடுத்தவர்கள் இந்த தவறை செய்தார்கள். திருவருட்செல்வர்ன்ற படத்துல இந்த தவறை செய்தார்கள். அதாவது அப்பராக நடித்த சிவாஜி கணேசன் மயக்கம் போட்டு கீழே விழுவதாகவும், உடனே எல்லோரும் குழும உடனே சம்பந்தர் இல்ல இறைவன் என்னது பேர் ஆளுமையினால உணர்ச்சி வயப்பட்டார் என்று சொல்லி அவரை தான் இருக்கக்கூடிய மடத்தினுக்கு எடுத்து சென்று ஏன் மயங்கி நீர்னு கேட்ட பொழுது, நான் 10 பாடல் பாடியதன் பின் தான் கதவு திறந்தது, நீர் ஒரு பாடல் பாடிய உடனே கதவம் அடைத்து கொண்டது, உம்மை போன்று ஆழ்ந்த பக்தியை நான் இறைவன் பால் காட்ட இன்னமும் எத்தனை ஆண்டு காலம் எனக்கு ஆகுமோ தெரியாது, எனக்கோ இப்பொழுது வயது 80 என்று தளர்ந்த நிலையிலே பேசுவதாக அங்கு காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. அது தவறு. அது இங்கு சொல்லிய, ஏனென்றால் திரைப்படத்தினுடைய காட்சி அமைப்பு மக்கள் மத்தியில வேகமாக சென்று பரவும். மூல நூலை தெளிவா படிக்கணும். ஆகவே இந்த பதிகத்துல ஒவ்வொரு பாடலிலும் ஒரு வினா கேட்கிறது. பலவேறுபட்ட இடங்களில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் தொகுத்து ஒன்றன் பின் ஒன்றாக வினாவாக கேட்டு வந்த பதிகத்துல இந்த கதவை மூடிக்கொள்ளுதல் கருத்து உண்டா? இறைவனே, உனது திருக்கோயிலினது கதவை மூடிக்கொள்ளுதற்கு உமக்கு கருத்து இருக்கிறதா என்று கேட்டது ஒரு வினா. அதோட நிறுத்திக்கணும். அதனால நாம் ஒரு இலக்கியம் படிக்கின்ற பொழுது அந்த இலக்கியத்தினுடைய மேன்மையை சற்று கூர்ந்து பார்த்து அதன் பிறகு விவாதிக்கணும். அதனால இந்த பகுதிக்கு அதுதான் விளக்கம். அந்த பாட்டை தான் இப்ப தொடர்ந்து படித்து காட்டுகிறேன். அன்று
அரசர் அருளி செய்ய அருமறை பிள்ளையாரும் வென்றி வெள்விடையார் தம்மை விருப்பினால் சதுரம் என்னும் இன்தமிழ் பதிகப் பாடல் இசைத்திட இரண்டு பாலும் நின்ற அக்கதவு காப்பு நிரம்பிட அடைத்தது அன்றே. அந்த சதுரம் என்று தொடங்கக்கூடிய அந்த ஒரு பாட்டு ஏனைய பாடல்கள் எல்லாம் வெவ்வேறு வினாக்களை உட்படுத்தியது. சரி, இப்ப கதவு அடைத்தது. அதற்கப்புறம் என்ன ஆயிற்று? அடைத்திட கண்டு ஷண்பை ஆண்டகையாரும் அஞ்சொல் தொடை தமிழாளியாரும் தொழுது எழத் தொண்டர் ஆர்த்தார் புடை பொழிந்து இழிந்து எங்கும் பூமழை புகலி வேந்தர் நடை தமிழ் பதிக மாலை நிரம்பிட நவின்று போற்று. இந்த கதவம் அடைத்திட கண்டு, சண்பைனா சீர்காழியினை, ஆண்டகையாரும் சீர்காழியினுடைய ஆளுமைக்கு உரியவராகிய சம்பந்தரும், அஞ்சொல் தொடை தமிழாளியாரும் அழகிய சொற்களினால் பாமாலை புனைதற்கு உரியவராகிய நாவுக்கரசரும் தொழுது எழ, கோவிலின் வெளியே வந்து தொழுது எழ, தொண்டர் ஆர்த்தார் அடியவர்களெல்லாம் ஆரவாரம் செய்தார்கள். புடை பொழிந்து இழிந்து எங்கும் பூமழை, எல்லா திக்குகளிலிருந்து மலரானது மேலே சிந்தியது. புகலி வேந்தர், சீர்காழியினுடைய வேந்தராகிய சம்பந்தர் மீது நடைத்தமிழ் பதிக மாலை நிரம்பிட நவின்று போற்றி, அந்த பதிக மாலையை அங்கு முழுவதுமாக முடித்து பாடினார் ஞான சம்பந்தர். அந்த இரண்டாவது பாட்டு பாடும்போது கதவம் அடைத்து கொண்டது. அந்த பதிகத்தை ஏனைய பிற பாடல்களை பாடி பதிகமாக முடித்து கொடுத்தார். அத்திரு வாயில் தன்னில் அற்றை நாள் தொடங்கி நேரே மெய்த்திரு மறைகள் போல மேதினி புக்கு போற்று வைத்து எதிர் வழக்கம் செய்த வரம்பிலா பெருமையோரை கைத்தலம் குவித்து தாழ்ந்து வாழ்ந்தது கடல் சூழ் வையம். அத்திரு வாயில் தன்னில், அன்று தொடங்கி, அதாவது இவர்கள் இருவரும் பாடி திறக்கவும் பாடி மூடவும் செய்ததினால் அதன் பிறகு அந்த கோவிலினுடைய தலைவாயில் தினமும் காலையில் திறக்கப்பட்டு மாலையில் இரவில் மூடுவதாக வழக்கத்தினுக்கு உட்பட்டு எல்லோரும் அந்த வாயிலின் வழியாகவே வந்து இறைவனை வழிபட்டார்கள். வாயில் தன்னில் அற்றை நாள் தொடங்கி, அந்த நாளிலிருந்து நேரே மெய்த்திரு மறைகள் போலே, ரொம்ப அழகாக மறைகளை, அதாவது மெய்மையான வேதங்களை போலே நேரடியான, நேரேன்ற சொல்லுக்கு இங்க என்ன பொருள் சொல்லணும்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்றோம் பாருங்க ஆங்கிலத்துல, அதுக்கு இணையானது. ஏன்னா சிலது ஆங்கிலத்துல சொன்னாதான் புரியும்ன்றதுனால சொல்றேன். நேரு, அதாவது அற்றை நாள் தொடங்கி நேரே மெய்த்திரு மறைகள் போலே, எக்காலத்தும் உண்மையை என்றென்றும் சொல்லக்கூடிய வேதத்தின் நேரிய வழி போலேன்னு அர்த்தம். அது போல அந்த கோவில் கதவம் திறக்கவும் மூடவும் ஆயிற்று. மேதினி புக்கு போற்ற, அந்த உலகத்தவர்களும், மேதினா உலகம், உலகத்தில் உள்ளவர்கள், அந்த தலத்தினுக்கு வரக்கூடியவர்கள் அனைவரும் அந்த தலைவாயிலின் வழியாகவே நுழைந்து இறைவனை வணங்க வைத்தெதிர் வழக்கம் செய்த வரம்பிலா பெருமையோரை, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை, வழிபடு முறையினை அந்த ஊர் மக்களுக்கும் ஏனைய பக்தர்களுக்கும் செய்து தந்த அந்த இருவரை, ஞான சம்பந்தரையும் நாவுக்கரசரையும் வரம்பிலா பெருமையோரை கைத்தலம் குவித்து தாழ்த்து, அவர்கள் இருவருக்கும் தங்கள் வணக்கத்தை அந்த ஊர் மக்கள் முழுவதுமாக மனமுவந்து செய்ய வாழ்ந்தது கடல் சூழ் வையம். அதனால் இந்த உலகமானது பெரியதோர் வாழ்வை பெற்றதுன்னு மகிழ்வை பெற்றது. அருமறையான எல்லாம் அகலிரு விசும்பில் ஆர்த்து பெருமையின் முழங்க பஞ்ச நாதமும் பிறங்கி ஓங்க இரு பெரும் தகையோர் தாமும் எதிரெதிர் இறங்கி போந்து திருமடங்களின் முன் புக்கார் செழும்பதி விழவு கொள்ள. அருமறையான எல்லாம், வேதங்கள் எல்லாம், அருமறையான எல்லாம்னு சொல்லிட்டதுனால 4 வேதங்களும் அந்த வேதங்களுக்கு உரிய அங்கங்களாகிய 6, 4 வேதம் 6 அங்கம் எல்லாம் அகலிரு விசும்பில் ஆர்த்து, வானவழியில வேத முழக்கங்களும்
அந்த வேத முழக்கங்களுக்கு துணையாக அந்த அங்கங்களும் முழங்கின. பெருமையின் முழங்கு பஞ்சநாதமும் அந்த பெரிய மகிழ்வோடு அங்கு தேவ துந்துபிகளாகிய 5 இசை கருவிகளும் முழங்க, இருபெரும் தகையோர் தாமும் பெருமைக்குரிய இருவரும் மனமகிழ்வோடு எதிரெதிர் இறைஞ்சி போந்து ஒருவருக்கு ஒருவர் பரஸ்மரமாக வணங்கி கொண்டு திருமடங்களின் முன்புக்கார் செழும்பதி விழவு கொள்ள ஊரவர்கள் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்கள் இருவரும் தங்களினுடைய மடங்களாகிய தாங்கள் தங்கியிருந்த இடத்திற்கு சென்றவர்கள். இனி வேதங்கள் எண்ணில் கோடி மிடைந்திசை பணியை மிக்க ஏதங்கள் நம்பால் நீப்பார் இருவரும் செய்து வைத்தார் நாதம் கொள் வடிவாய் நின்ற நதி பொதி சடையார் செய்ய பாதங்கள் போற்றும் மேலோர் பெருமையார் பகரும் நீர. வேதங்கள் எண்ணில் கோடி, இதுதான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விளக்கம். எண்ணற்ற வேதங்கள்னு அர்த்தம். ஏன்னா நாம இந்த கலியுகத்திற்கு கொண்டு இருக்கக்கூடிய வேதங்கள் இந்த கலியுகத்துக்கு மட்டும். எவ்வரி யுகம்னு சொல்றார்கள் அல்லவா, அந்த யுகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொன்றாய் பேசக்கூடிய, அதாவது வேதங்களுக்கு எப்படி வகுப்பு கொடுத்தார்கள்னா 4 யுகம் இப்போ எடுத்துட்டு இருக்கோம். இந்த 4 யுகம் போல ஒன்று சேர்ந்தது ஒரு மகாயுகம், அதுபோல் 72 சேர்ந்தது மகாமகயுகம்னு பேர். ஏற்கனவே விவரிச்சிருக்கேன். இந்த 4 யுகங்கள்லையும் ஒவ்வொரு யுகத்திலும் 4 வேதங்கள் உருவாக்கப்படுகின்றன. திரேதா கிரேதா துவாபர கலியில ஒவ்வொரு யுகத்தினுக்கும் 4 வேதம் உண்டு. அதனால இந்த 4 வேதங்களும் தங்களுள் வேறுபாடு உடையன. துவாபர யுகத்தில் இருக்கிற வேதம் கலியுகத்துக்கு பொருந்தாது. எப்படின்னு எடுத்துக்கலாம்னா, கொஞ்சம் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கிற மாதிரி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அரசியல் நிர்ணய சட்டம் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். உலகம் என்பது ஒன்று. இந்த 4 யுகங்கள் சேர்ந்தது உலகம்னு எடுத்தா அதுல 4 யுகங்களினுடைய பாகுபாடு போல ஒவ்வொரு நாடும் இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்ளலாம். ஆகவே இந்த வேதங்கள் யுகங்கள் தோறும் மாறுவதினால அந்தந்த யுகத்திற்கு தக்கவாறு வேதங்களை உருவாக்குவதினால வேதங்கள் எண்ணில் கோடி, எண்ண முடியாது, மிக அதிகமானது. ஆகவே எண்ணில் கோடி வேதங்கள் மிடைந்து செய் பணியை மிக்க, அந்த வேதங்களினால் செய்யப்பட்ட பணி எது, அந்த கோவிலினது கதவை பாடி திறக்கவும் அடைக்கவும் மிக்க ஏதங்கள் நம்பால் நீப்பார், உயிர்களான நம்மிடம் வரும் குறைபாடுகளையெல்லாம் நீக்குபவர்களாகிய அரசரும் நாவுக்கரசரும் பிள்ளையாரும் ஞான சம்பந்தரும் இருவரும் செய்து வைத்தார். மக்களினது துன்பத்தை வேதங்களுக்கு உரிய அளவுல அவர்களுக்கு அன்றாடம் காணக்கூடிய இடர்பாடுகளை கோவிலுக்கு சென்று தலைவாயிலின் வழியே செல்ல முடியாத அத்தகு துன்பத்தை இவ்விருவரும் தீர்த்து வைத்தார்கள். நாதம் கொள் வடிவாய் நின்ற நதி பொதி சடையார், நாத வடிவமாய் இருக்கக்கூடியவனும் கங்கையை தலையிலே சூடியவனுமாகிய சிவபெருமான் செய்ய பாதங்கள் போற்றும் மேலோர், அப்படிப்பட்ட சிவனின் மேலான திருவடிகளை வணங்கக்கூடிய அவ்விருவரும் பெருமையார் பகரும் நீரார், அவர்களினது பெருமையை யார் ஒருவராலும் எடுத்து சொல்ல இயலாத அளவினுக்கு சிறந்ததாய் உயர்ந்ததாய் இருந்தது. திருமறை நம்பர் தாமுன் முன்பு அருள் செய்த அதனை செப்பும் ஒருமையில் நின்ற தொண்டர் தம்பிரானார்பால் ஒக்க வரும் அருட்செய்கை தாமே வகுத்திட வல்லோர் என்றால் பெருமறையுடன் மெய் தொண்டர்க்கு இடையீடு பெரியதாம் அன்றே. ரொம்ப அழகான விளக்கம் அதுக்கு. திருமறை நம்பர் தாமும், நான் மறைகளை வழங்கிய இறைவர் முன்பு, இதான் குறிப்பு. ஒவ்வொரு யுகத்துக்கு உண்டான 4 வேதம்
4 யுகங்களுக்கு உண்டான 16 வேதம், அதுபோல் 72 4 யுகங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள். இந்தந்த காலங்களுக்கு உண்டான வேதங்களை வகுத்து கொடுப்பவன் சிவனே, ஈஸ்வரனே. அதனாலதான் வியாசரை என்ன சொல்லுகிறார்கள்னா ஈஸ்வரனின் அம்சம் என்று சொல்லுவார். என வேதத்தை வகுத்து அதனை எவ்வாறு செயல்படுத்துவது என்று இறைவன் சிவன் அவனது அம்சமான வியாசரை உருவாக்கி அவரின் மூலமாக வேதங்களை இந்த உலகிலே நிலைநிறுத்துகிறான். இதுக்கெல்லாம் நிறைய விளக்கங்கள் இருக்கு. இத்தனை செய்திகளையும் ரொம்ப தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு யுகத்தினுடைய கால வரையறை என்ன, அந்த கால வரையறைக்கு உட்பட்டு உருவான வேதங்கள் எப்படிப்பட்டன, அந்த வேதங்களிலிருந்து தோன்றின அங்கங்கள் எப்படிப்பட்டன, அங்கங்களுக்கு பிறகு வந்ததாகிய விளக்கங்களாகிய உபநிடதங்கள், கற்ப வியாக்கரண சூத்திரங்கள், இவைகள் எப்படி, இதற்கு பின் இவைகளுக்கு உரிய அளவிலே யாரெல்லாம் எங்கெல்லாம் விளக்கத்தை தந்தார்கள், இந்த வேதங்களை அடிப்படையாக கொண்டு ஆளுகை பொறுப்பினுக்கு வந்த அந்த ஆளுகை பொறுப்பில் உள்ள மன்னர்களுக்கு உண்டான கோட்பாடுகளை வகுத்த மனு யார், அந்த ஒரு மனுவினது காலம் எவ்வளவு, ஒரு யுகத்துல எத்தனை மனுக்கள் இருப்பார்கள் என்பது போன்ற செய்திகள் எல்லாம் தெளிவா கொடுக்கப்பட்டு, எதுவும் கற்பனை இல்லை. ஆகவே நம்முடைய ஆட்கள் எல்லாம் வேதங்கள் எல்லாம் ஏதோ யாரோ ஒருவரால் எதற்கோ எழுதப்பட்டது இல்லை. அந்தந்த வேதங்களில் உண்டான அடிப்படையை பார்த்தீர்கள் என்றால், நான் அதை ஆங்கிலத்துல வேடிக்கையாக சொல்லுவேன், அதெல்லாம் அவர்கள் காலத்துல வாழ்ந்த துறவியர்கள், முனிவர்கள், ஞானிகள் சொல்லக்கூடியவர்களினுடைய நாட்குறிப்புகள். அவர்களினுடைய நாட்குறிப்புகள் தான் வேதம். இப்ப எப்படி இந்திய வரலாற்றினுக்கு துணையாக பல நேரங்கள்ல பயனாளிகள் அல்லது பயணம் மேற்கொண்டவர்களினது குறிப்பு பயன்படுகிறதோ இல்லையா? இண்டிகா என்ற பயண குறிப்பு தான் நமக்கு இந்தியாவை பற்றி தெரிந்து கொள்ள கிரேக்க பயணியினால் எழுதப்பட்டது. அதே போல மார்க்கோ போலோவினுடைய பயண நூல் இருக்கு. அதே போல ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் இங்கு ஆட்சி செய்த பொழுது பாண்டிச்சேரியில இருந்த ஆனந்தரங்கம் பிள்ளையினுடைய குறிப்பு தான் பிரெஞ்சு ஆட்சியை பற்றின ஒரு தெளிவை நமக்கு தருகிறது. அதே போல மராட்டிய மன்னர்களிடம் இருந்த ஒரு ஆங்கிலேய அதிகாரி அவர் எழுதின குறிப்பு தான் மெக்கன்சி குறிப்புகள். இதெல்லாம் மிகப்பெரிய வரலாற்று ஆதாரங்கள். அதுபோல வேதங்களும் ஒரு ஆதாரங்களே, ஞாபகம் வச்சுக்கணும். அது யாரோ எவரோ எதற்கோ சொன்னதுன்னா எடுத்துக்க கூடாது. வேதங்கள்ல சொல்லப்பட்டது எல்லாம் அவர்கள் எதை கண்டு அறிந்திருந்தார்களோ, எதை கண்டு உணர்ந்திருந்தார்களோ அதை முறையா பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த பதிவு நமக்கு வழி காட்டலாம். நாம அந்த வழியில செல்வதாக இருந்தால் அது வழிகாட்டும். நாம் அந்த வழியை ஏற்க முடியாது, ஏற்கவில்லை என்றால் அது நமக்கு வழி காட்டாது. அதனால வேதங்கள் என்பன எல்லாம் அந்தந்த சூழலுக்கு ஒட்டி அந்த சூழல்ல வாழ்ந்தவர்களால் கண்டறிந்து எழுதப்பட்ட உண்மைகள் தான். அதை தெளிவு பண்ணிக்கணும். இன்றைக்கும் நமக்கெல்லாம் நிறைய பேருக்கு பழக்கம் உண்டு இல்லையா, நாட்குறிப்பு எழுதும் பழக்கம். அந்த நாட்குறிப்புல நாம பார்த்தது, நாம் அனுபவித்தது, ஒரு நிகழ்ச்சியினால் நமக்கு ஏற்பட்ட அனுபவம், நம்ம சிந்தனை, இவைகளை எல்லாம் கலந்துதான் எழுதுவோம். அதுல உண்மைத்தன்மை அல்லது நம்பகத்தன்மை இல்லாமல் எழுத முடியாது. அது போலதான் வேதங்கள். வேதங்களை நாம ஒரேடியா இது போலின்னு ஒதுக்கவும் கூடாது. இல்லை இல்லை, அது எல்லாவற்றினுக்கும் அடிப்படை என்ற ஒரு பரவலான பொதுமை கருத்தினுக்கும் உட்படுத்தி பார்க்க கூடாது.
வேதத்துல பல்வேறு துறைகளை பற்றின செய்திகள் இருக்கு. யார் யாருக்கு என்ன துறை பற்றின சிந்தனை இருக்கிறதோ அதன் நோக்கில் அதற்குண்டான பகுதியை அந்த வேதங்களிலிருந்து கண்டறிந்து பயன்படுத்திக்கணும், அவ்வளவுதான். அதனால இந்த வேதங்களை வகுத்து கொடுத்தவன் யாருன்னா இறைவன். ஆகவே அவனால் படைக்கப்பட்ட உலகத்துல, அவனால் பகுக்கப்பட்ட காலத்துல, ஒவ்வொரு காலத்தினுக்கும் எது தேவை, எது கொண்டு அந்த காலத்தில் வாழக்கூடிய மக்கள் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டன வேதங்கள். அதனாலதான் அதை சொன்னது இறைவன் கொண்டு போய் முடித்தார். அது இறைவனால் சொல்லப்பட்டது. அதனால்தான் அதுக்கு பேர் ஸ்ருதின்னு பேர். உலக மதங்களை எடுத்து பாருங்க, எல்லாம் இறைவனால் சொல்லப்பட்டது என்ற நோக்கத்துலதான் விவாதிக்கப்படும். அல்லாவினால் சொல்லப்பட்டதை கேட்டவர் நபிகள் நாயகம் எழுதினார், அவ்வளவு. அவர் கூட எழுதல, அல்லாஹ் சொன்னதை கேட்டு இவர் சொன்னார். அதே போல விவிலியத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், இந்த ஹோலி ஃபாதர், அந்த ஃபாதர் என்று சொல்லக்கூடிய தந்தை, அவரால் சொல்லப்பட்டதை தேவகுமரன் கேட்டு நமக்கு சொன்னார், அவ்வளவுதான். ஆகவே இவர்கள் எல்லாம் ஏதாகிலும் ஒரு விதத்துல டிரான்ஸுக்குள்ள போகிறார். அதனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய உள்ளார்ந்த சிந்தனைகள் மிக பெரிய அளவில் காலம் கடந்த தத்துவங்களாக மாறுகின்றன. புத்தருக்கு அப்படித்தான் போதி மரத்தடியில் அமர்ந்த பொழுது அந்த உள்ளார்ந்த சிந்தனை டிரான்ஸ்பார்மேஷன்ல கிடைச்சது. இதெல்லாம் பெருமளவிலே அறிவியலின் அடிப்படையில நிரூபிக்கப்பட்டது. நாமும் உரிய முறையில புலனை ஒடுக்க, அதனை கட்டுப்படுத்த பழகணும்னா நம்மாலும் டிரான்ஸ்பார்மேஷன் ஆக முடியும். இதற்கு பல்வேறு காலத்துல இதனை கற்றுத்தருவதற்காக பல துறவியர்கள் முன் வருகிறார்கள். பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படி வந்ததுதான். அதாவது யோகம் என்பது ஒரு இறுதி நிலை, இறைநிலையில சரியை கிரியை யோகம், ஞானம் யோகம், இப்படி கொண்டு போறோம். அப்ப இதையெல்லாம் உருவாக்குவதற்கு ஒரு அடிப்படை வேண்டும், அது வேதம். அதனால இந்த வேதம் எல்லாம் பொய்யானது, போலியானது, அது அந்த காலத்துல சொல்லப்பட்ட புனைக்கதை இல்லை. இவர்கள் அதனை நோக்கி முழுமையுமான ஆய்வை செய்ய முன்வரும். அதுலதான் பிரிவினை எல்லாம் எதுவுமே இல்லை. அன்றைக்கு வாழ்ந்த மக்களின் வாழ்வியல் முறையை பகுத்து காட்டியது. அதுல என்ன தவறு வரும்? சரி. ஆகவே திருமறை நம்பர் தாமுன் வேதங்களை எல்லாம் முன்பு வழங்கிய இறைவர் தாம் வழங்கி அருளிய அருளிப்பாட்டின் வழி நின்று, அந்த வேதத்தின் வழியாக நின்று அதனை செப்பும் ஒருமையில் நின்ற தொண்டர், அருள் திறத்தையே நினைந்தும் வாழ்த்தியும் வரும் ஒருமை உணர்வு உடைய தொண்டர்கள், சிவனடியார்கள், தம்பிரானார்பால் ஒக்க வரும் அருட்செய்கை தாமே தம் பெருமான் அருளி செய்யும் அருட்செயல்களைப் போல தாமும் செய்ய வல்லார் என்றார். வகுத்திட வல்லோர் என்றால் பெருமையுடன் மெய்த்தொண்டர்க்கு இடையீடு பெரியதாம் அன்றே. அவ்வறிய மறைகளுடன் மெய்த்தொண்டர்களுக்கும் உள்ள ஒற்றுமை மிகவும் பெரியது. என்ன குறிப்பை சொல்ல வரார் ஆராய்ச்சியாளர்? எப்படி எழுதினார்னா, மறைகள் திறக்கவும் அடைக்கவும் பாடிய அருள்நிலை உடையன திருக்கதவுகள். அக்கதவுகள் ஞானசம்பந்தர் ஒரு பாடல் பாடிய அளவிலே அடைக்கப்பட்டன என்றால், அம்மறைகட்கும் ஞானசம்பந்தரின் திருவாக்கிற்கும் வேற்றுமை பெரியதே அன்றோ என பாராட்டி மகிழ்கின்றார் நாவரசர். மனமொழி மெய்களால் தன்னையே சார்ந்திருக்கும் ஞானியர்க்கு இறைவன் தான் செய்யும் தன்மைகளை அவர்க்கும் ஆக்கி அருளுவான். இந்த தத்துவம் மன்னிக்கணும், உலக சமயங்கள்ல, இந்திய தத்துவங்கள்ல குறிப்பாக சைவத்திற்கு மட்டும் இந்த திறன் உண்டு, வேற எந்த மதமும் சொல்லல.
இங்கு உரிய முறையில செயல்பட்டால் இறைவனால் செய்யப்படுவதற்குண்டான செயல்களையெல்லாம் இறை அடியார்களாலும் செய்ய முடியும். இறையடியார்கள் தங்களினுடைய ஒழுக்கமான செயல்பாடினால் தாங்கள் சிவமாக மாற முடியும். சைவத்துக்கு மட்டும் உண்டானது, மற்ற எந்த மதங்களிலும் இந்த சிந்தனை கிடையாது. நீங்கள் இங்கு தெய்வமாக மாறலாம். நீங்கள் இறைவனால் வகுக்கப்பட்ட உண்மையான வழிமுறைகளை முழுவதுமாக பின்பற்றி அதன் அடிப்படையிலேயே நடப்பதாக இருந்தால் இறைவனை போல் நீங்களும் செயல்படலாம், இறைவனோடு நீங்கள் ஒன்றுபடலாம். இத மற்ற எந்த தத்துவங்களும் ஏத்துக்கல. தெரியுமா? இந்திய தத்துவங்கள்ல தோன்றின சமணமும் பௌத்தமும் இதை ஒத்துக்கல, வேதாந்தம் ஒத்துக்கல, மீமாம்சகம் ஒத்துக்கல, வைஷ்ணவம் ஒத்துக்கல, துவைத்தம் ஒத்துக்கல, சாங்கியம் ஒத்துக்கல, ஆஜீவகம் ஒத்துக்கல, சாருவாகம் ஒத்துக்கல. வெளிநாட்டு மதங்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமையும் கிறிஸ்துவத்தையும் சேர்க்கவே வேண்டாம் அந்த பட்டியல்ல. அவர்களுக்கு கிட்டே போக முடியவே முடியாதுன்னு. ஆனால் இங்கு அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று துணிஞ்சி பாட முடியும். இறைவனால் வகுக்கப்பட்ட வழிமுறைகளை எவனொருவன் அப்படியே அடி ஒற்றி பின்பற்றுகிறானோ அவன் இறைவன் ஆவான். இது எவ்வளவு பெரிய தகுதின்னு யோசித்து பாருங்கள். இந்த தகுதி வேற எந்த சமயங்களாலும் சுட்டப்படவில்லை. வள்ளுவர் ஒரு இடத்துல குறிப்பா காண்பித்தார். இந்த உலகத்துல வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் எழுதினார். வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன். எது வாழ்வாங்கு வாழுதல்? இறைவனால் சுட்டப்பட்ட வேதத்தின் வழி நின்று அதுவே தனது வாழ்க்கையாக எவன் ஒருவன் கொண்டு வாழுகிறானோ அவன் தெய்வத்தின் ஒருவராக கருதப்படுவான். முடியும். இங்கு மனிதன் தெய்வமாகலாம். இந்த இந்த இந்திய தத்துவ தரிசனத்துல சைவம் இதை வற்புறுத்துகிறது. நீ கடவுள் ஆகலாம். இதுதான் அடிப்படை. இதுதான் எல்லோருக்கும் உண்டான இறுதி நிலையாக எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய முயற்சி. அதனால இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக எழுதினார். வரும் அருட்செய்கை தாமே வகுத்திட வல்லோர் என்றால் பெருமை பெருமறையுடன் மெய்த்தொண்டற்கு இடையீடு பெரிதாம் அன்றே. ஆகியவை இந்த அடியவர்களுக்கும் இறைவனுக்கும் இடையே வேறுபாடு இல்லாமல் இறைவனால் செய்யப்பட்ட எல்லா செயல்களையும் அடியவர்களாலும் செய்ய முடியும். அதுதான் தத்துவத்துல துரியம் கடந்த சுடர் தோகையுடன் என்றும் பிரியாதே நிற்கின்ற பெம்மான் துரியத்தை சாக்கிரத்தோடு செய்தருளி தான் செய்யும் தன்மைகளும் ஆக்கியிடும். அப்படியே நீங்க மாறலாம். அவனோடு இரண்டரை கலந்து அவனாகவே மாறலாம். அவன் செய்வது போன்றே செய்யலாம். அதனாலதான் ஆதிசங்கரரை கூட ஈஸ்வர அம்சம்னு தான் பேச. மற்ற ரெண்டு அடியாருக்கு அந்த பெருமை கிடையாது. வியாசரை ஈஸ்வர அம்சம்னு பேசுவோம். ஆதிசங்கர் ஈஸ்வரனுடைய அம்சமாகத்தான் பூமியில் வருகிறார். சங்கர விஜயத்தை எடுத்து படித்தீர்கள் என்றால் தெரியும். அதனால் சங்கர பகவத் பாதர் என்பவர் சாட்சாத் சிவபெருமானே. இந்த அளவினுக்கு மிகப்பெரிய அளவிலே உறுதியோடு சொல்லக்கூடிய அளவினுக்கு சான்றுகள் இருக்கு. அந்த காலத்துல சிவனடியார்கள் அவ்வாறு இருந்தார்கள். கொஞ்சம் நினைத்து பாருங்களேன். இந்த 4 பெரும் அடியார்களை பேசுறோம். சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். அத்தனை பேரும் இறைவன் செய்தற்கு இணையான வேலையை செய்திருக்கிறார். அத்தனை பேரும் உயிர் தந்திருக்கிறார்கள் பிறருக்கு. எலும்பிலிருந்து பெண் ஆக்கினார் சம்பந்தர். அரவு தீண்டி இறந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தார் நாவுக்கரசர். முதலைவாய் உண்ட பிள்ளையை மீட்டு கொணர்ந்தார் சுந்தரர். வாய் பேசியதற்கு இயலாத ஒரு பெண்ணினுக்கு பேச்சினை கொடுத்து அதனையும்
ஒரு ஆளாக்கினார் மாணிக்க வாசகர். இதெல்லாம் மனித முயற்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இது நடந்தது என்கின்ற ஒன்றினுக்காகத்தான் இலக்கியங்கள் இடம் கொடுத்தார்கள். இதை பெரிதாக பாராட்டினார்கள். அதனை தொடர்ந்து விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட செயலை இந்த அடியவர்கள் நால்வரும் செய்தார்கள். இறைவன் மாட்டி இவர்கள் கொண்ட பக்தி, அதனால் இறைவன் தான் செய்தற்கு உண்டான செயல்களை இவர்களின் வாயிலாக செய்து காட்டுகிறார். தப்பில்லையே. நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம் தெரியுமா, நீதிமன்றங்கள்ல ஒருவரினுடைய சொத்துக்களை அவரால் விற்பதற்கு உரிய நேரமும் வாய்ப்பும் இல்லை, அவர் வெளியூர்ல இருந்தார்னா அவரால் நம்பப்படக்கூடிய, அவரால் பெரிதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபருக்கு தன்னுடைய தகுதியை கொடுத்துருவார். அதுக்கு பேரு ஆங்கிலத்துல பவர் ஆஃப் அட்டார்னின்னு பேர். எனக்கு பதிலாக இவர் நான் செய்தற்குண்டான வேலைகளை இவர் செய்வார், அதற்கு நான் வாக்கு தருகிறேன்னு எழுதி பதிவு பண்ணிட்டு போயிடுவார். அதனால அந்த நபருக்கு உண்டான சொத்துக்களை விற்கவோ வாங்கவோ இவரே செயல்படலாம். அதுபோல இறைவன் தன் மீது கொண்ட அன்பினால் அடியவர்களாக உள்ளவர்களுக்கு தனக்கு உரிய ஆற்றலை எல்லாம் கொடுத்து உதவுறான். நீ இவைகளை கொண்டு மக்களுக்கு தொண்டு செய். வேடிக்கை என்ன தெரியுமா, இந்த ஆற்றலை பெற்ற இந்த அடியவர்கள் அனைவரும் எதன் காரணமாகவும் இந்த ஆற்றலை தங்கள் நலத்தினுக்கு பயன்படுத்தவில்லை. ஒரு இடத்துல கூட சான்று கிடையாது. ஞானசம்பந்தருக்கு இறையாற்றல் இருக்கிறது என்பதனால தன்னை சார்ந்த தன் மக்கள் மேம்பட எதுவுமே அவர் பண்ணிக்கல. தன் குடும்பத்தார் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஆற்றல் யாரேனும் ஒருவன் இருக்கட்டும், 4 தலைமுறை இல்லை, பின்னர் வரக்கூடிய 400 தலைமுறைக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்க. இறையடியாருக்கும் மற்றவர்களுக்கு என்ன வேறுபாடுன்னா, இறைவன் இந்த அடியார்களுக்கு கொடுத்த ஆற்றலை கொண்டு எந்த ஒரு அடியாரும் தன் தேவையை, தன் துன்பத்தை, தன் இடர்பாடை போக்கிக் கொள்ள பயன்படுத்தல. நிறைய மேற்கோள் இருக்கு இலக்கியங்கள். சுந்தரருக்கு கண் போயிற்று, இறைவனாகிய சிவன் இவருக்கு நண்பர், தம்பிரான் தோழர், ஆணையிட்டு இருக்கலாம், இடல. அந்த பார்வை இழந்த நிலையிலே தட்டு தடுமாறி பயணத்தை தொடருகிறார். காஞ்சிக்கு, திருவொற்றியூரிலிருந்து காஞ்சிக்கு வந்தவுடனே மேலும் பயணம் நீ தொடருவதற்கு உனக்கு ஒரு கோலை தருகிறேன்னு தான் கொடுத்தாரே ஒழிய கண்ணை கொடுக்கல. ஏனென்றால் எந்த ஒரு அடியாரும் தங்களிடம் உண்டான இறை ஆற்றலை கொண்டு தங்களை மேம்படுத்தி கொள்ள, தங்கள் நலனை சிறப்பித்துக் கொள்ள ஒண்ணுமே செய்து கொள்ளல. யோசித்து பாருங்க. அதுதானே உண்மையான ஆற்றல். உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்தற்குண்டான சக்தியும் ஆற்றலும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருந்தால் அது கொண்டு நீங்கள் உங்களை சார்ந்தவர்களை எந்த காரணம் கொண்டும் மேலுக்கு கொண்டு வர முயலக்கூடாது என்பதுதான் உங்கள் மகத்துவம். 5 வருட ஆட்சி காலத்திலேயே போய் அமர்ந்த உடனே எவ்வளவு வேகமாக தங்கள் தலைமுறைக்கு எல்லாம் இன்றைய வாழும் தலைமுறையை வஞ்சித்து இனி வரக்கூடிய அவர்கள் தலைமுறை வாழுவதற்கு சொத்து சேர்க்கிறார்களே. யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த அருளாளர்களை பற்றி படிக்க நேற்று கூட ஒரு விவாதம் வந்தது, ரொம்ப கடுமையான கோபம் வந்தது எனக்கு. அதாவது கோவில்ல இருக்கக்கூடிய வருமானங்களை கொண்டு கல்லூரிகளுக்கு பதிலாக தேவாரங்களையும் திவ்ய பிரபந்தங்களையும் முறையாக பாடுவதற்கும் ஓதுவதற்கும் ஒரு கல்லூரி அமைத்து அந்த பணத்தை எல்லாம் அதற்கு செலவு பண்ணலாம், கோவிலின் வருமானத்தைன்னு ஒருத்தர் சொல்லிட்டார். உடனே எல்லோரும் வெகுண்டு எழுகிறார்கள். இதனால என்ன பயன்? அவர்களுக்கு புரிய மாட்டேன் என்கிறது. ஒரு நாட்டினுடைய அடிப்படை கல்வியையும் அடிப்படை சுகாதார வசதியாகிய மருத்துவத்தையும் தருவது அரசின் வேலை. இது நம்முடைய அரசியல் நிர்ணய சட்டம்
அடிப்படையிலேயே வகுத்து காட்டியிருக்கிறது. அதனால கோவில்ல வரக்கூடிய வருமானத்தை அடிப்படை கல்வியை தரக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகளை அரசு பார்த்து கொள்ளட்டும். இந்த சமயம் சார்ந்த கல்விக்கு இந்த கோவிலில் இருந்து பெறக்கூடிய வருமானத்தை கொண்டு அதற்கு தேவையான பள்ளிகளை இவர்கள் வளர்க்கலாம்னு ஒருத்தர் சொன்னது தப்பா போயிற்று. புரியல நமக்கு. எது ஆற்றல் எது ஆற்றல் அற்றதுன்னு தெரியல. இன்றைய சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சித்தாந்தத்துக்குள் எல்லோரும் தள்ளப்படுகிறார்கள். ரொம்ப அழகான விஷயம். அதனால இந்த இறையாற்றல் என்பது அடியவர்களுக்கு இறைவனாலேயே கொடுக்கப்பட்டது. எனக்கு மாற்றாக நீ நின்று இதனை எல்லாம் செய், உனக்கு அதற்குண்டான முழு ஆற்றலை நான் தருகிறேன். அதனாலதான் கேட்டார், பெருமறையுடன் மெய்த்தொண்டர்க்கு இடையீடு பெரியதாம் அன்றே. ஆகவே தொண்டர்களுக்கு உள்ள ஒற்றுமை இருக்கு இல்லையா, வேதங்களுக்கும் தொண்டர்களுக்கும் இடையே உண்டான ஒற்றுமை மிகவும் பெரியது. வேதங்கள் எவற்றை சொல்லினவோ அவற்றை வாழ்ந்து காட்டியவர்கள் அடியவர்கள். ஆகவே வேதம் என்பது கோட்பாடு என்றால் அதனை நடத்தி காட்டிய பெருமை அடியவர்கள். ஒருத்தர் வேதம்ன்றது பிரின்சிபிள்னா அடியவர்கள் செய்தது ப்ரொசீஜர்ஸ். பிரின்சிபிளும் ப்ரொசீஜரும் எப்பொழுதும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கும். ரெண்டும் ஒன்றுதான். அத்தகு பெருமையை சொன்னா சேக்கிழார் அடுத்த பாட்டு. இவ்வகை திருமறை காட்டிடை இறையவர் அருளை உண்ணி மெய்வகை தெரிந்த வாக்கின் வேந்தர் தாம் துயிலும் போதில் மைவளர் கண்டர் சைவ வேடத்தால் வந்து வாய்மூர் அவ்விடை இருந்தும் அங்கே வாயன அருளி போக. இவ்வாறு இந்த அரிய அற்புதமான நிகழ்வை செய்ததன் பின்னணியில இறையருள் இருப்பதை எண்ணி அவரவர் மடத்துல உறங்குகின்ற பொழுது நாவுக்கரசர் கனவுல இறைவன் வந்தாராம். இவ்வகை திருமறை காட்டி இறையவர் அருளை உண்ணி, தான் பாடி கதவு திறந்து கொண்டதை எண்ணி எண்ணி, சம்பந்தர் பாட கதவு மூடிக்கொண்டதை எண்ணி எண்ணி உறங்கிய நிலையில மெய்வகை தெரிந்த வாக்கின் வேந்தர், உண்மை என்கின்ற சத்தியத்தை இடைவிடாது சொல்லுதற்கு உரியவராகிய நல்ல பாடல்களை பாடக்கூடிய வேந்தராகிய நாவுக்கரசர் தாம் துயிலும் போதில், அவர் உறங்குகின்ற பொழுது மைவளர் கண்டர், கழுத்திலே மையினை போன்று கருமையான நஞ்சினை கொண்டவராகிய நீலகண்டர் ஆகிய சைவ வேடத்தால் அடியார் போல வேடம் தரித்து கனவுல வந்தாராம். வந்து வாய்மூர் அவ்விடை இருத்தும் அங்கே வாயென அருளி போக, நான் திருவாய்மூரிலே இருக்கிறேன், அங்கு வந்து என்னை பார் என்று நாவுக்கரசர் கனவுல இறைவன் வந்து அருளி செய்தார். கண்ட அப்போதே கைகள் குவித்து உடன் கடிது செல்வார், மண்டிய காதலோடு மருவுவார் போன்றும் காணார், எண்டிசை நோக்குவாருக்கு எய்துவார் போல எய்தா அண்டர்தம் பிரானார் தம்மின் போயினார் ஆர்வத்தோடு. அவ்வாறு கண்ட அப்பொழுதே, கனவுல கண்ட அந்த நிமிடத்திலேயே கைகள் குவித்து உடன் கடிது செல்வார், கைகளை தலையின் மேலாக கூப்பி விரைவாக உடன் செல்ல தலைப்பட்டார் வாய்மூர் நோக்கி. மருவுவார் போன்றும் காணார், நிரம்பிய பேரன்புடன் பொருந்துவார் போன்றிருந்தும் காணாதவராய். கண்ணுக்கு முன்னாடி கனவுல வந்தவர் கண்ணுக்கு முன்னாடி தேடினார், கிடைக்கல. என்ன செய்தாராம்? எண் திசை நோக்குவாருக்கு எய்துவார் போல, 8 திசையிலும் தேடி பார்த்தவருக்கு கிட்டுவார் போலிருந்து கிட்டாதவரை. இறைபக்தி என்றது அப்படித்தான். எங்கும் நிறைந்திருப்பான், எட்டியும் எட்டாதிருப்பான். குங்கும வண்ணன் அடின்னு வழிநடை கண்ணில பாடினார் இல்லையா, அது போல இறைவன் அடியவர்களுக்கு எட்டியும் இருப்பான், எட்டாதும் இருப்பான்.
ஆகவே தேவரான அண்டர்னா தேவர்கள், அண்டர்தம் பிரானார் தம்மின் போயினார் ஆர்வத்தோடும், தேவரான அந்த பெருமானினுடைய அந்த கனவினை கண்டு அந்த கனவிலே சொல்லியபடி திருவாய்மூருக்கு செல்ல தலைப்பட்டார் நாவுக்கரசர். அங்கு அவர் ஏக, கதையை திருப்பணும் இல்லையா, திருவாய்மூருக்கு சென்று சேருதற்கு பயணத்தை தொடர்ந்தார் நாவுக்கரசர். சம்பந்தர் என்னானார்? சண்பை ஆண்டகையாரும் அப்பர் எங்குற்றார் என்று கேட்ப எய்தினார் திருவாய்மூரில் பொங்கிய காதலால் என்று உரைத்திட போன தன்மை சங்கை உற்று என்கொல் என்று தாமும் அங்கணைய போந்தார். அங்க அவர் ஏக, நாவுக்கரசர் போன கையோட சம்பந்தத்தை சொல்லிட்டு வேற போல. அதனால சண்பை ஆண்டகையாறு, சண்பை நகரத்தின் தலைவராக விளங்கக்கூடிய ஞான சம்பந்தர் அப்பர் எங்குற்றார் என்று கேட்ப, நாவுக்கரசர் எங்க போனார்னு கேட்டார். எய்தினார் திருவாய்மூரில், திருவாய்மூருக்கு அவர் கிளம்பி போயிட்டார்னாங்க. பொங்கிய காதலால் என்று, இறைவன் திருவாய்மூர்ல இருக்கிறான், அவனை வழிபட வேண்டும் என்ற ஆர்வத்தினால் அங்கு கிளம்பி போயிட்டார். என்ன ஒப்பந்தம்? எங்கு சென்றாலும் உடனாக செல்ல வேண்டும், இவர் நடந்து போவார், பின்னாடி அவர் பல்லக்கில் வருவார். சொல்லிட்டு போனதில்லை, அவர் சொல்லாமையே போயிட்டார் என்று உரைத்திட போன தன்மை. என்னது? இவ்வாறு அடியவர்கள் சொல்லுவதை கேட்டு சங்கை உற்று என்கொல் என்று, சங்கைனாக்க அப்பரங்கனம் சென்ற காரணம் என்று ஐயம் வந்துதான் ஞான சம்பந்தருக்கு. சங்கை உற்று, சங்கைன்னா ஐயம், சந்தேகம். சங்கை உற்று என்கொல் என்று தாமும் அங்கு அணைய போந்தார். ஞான சம்பந்தன் அந்த திருவாய்மூருக்கு போனார். அந்நிலை அணைந்த போதில் அம்பிகை உடனே கூட மன்னிய ஆடல் காட்ட தளர் இள வளரும் பாடி சென்னியால் வணங்கி வாய்மூர் அரசொடும் சென்று புக்கு அங்கு இன்னியல் புறம் முன்கூடி இருவரும் போற்றி செய்தர். ஞான சம்பந்தர் நாவுக்கரசர் தொடர்ந்து திருவாய்மூருக்கு போயிட்டார். அந்நிலை அணைந்த பொழுதில் திருவாய்மூர்ல ஞான சம்பந்தரும் போய் சேர்ந்த உடனே அம்பிகை உடனே கூட மன்னிய ஆடல் காட்ட, இறையவர் அம்மையப்பராக காட்சி கொடுத்து திருக்கூத்தை காட்டி அருளினார் இருவருக்கும். மன்னிய ஆடல் காட்ட, அவன் எப்பொழுதும் ஆடிக்கொண்டிருக்கிறான். அந்த ஆடலை இருவரும் காணக்கூடிய அளவில் ஆடி காட்டினானாம் சிவபெருமான். காட்ட தளர் இள வளரும் பாடி, அது கண்ட நாவுக்கரசரும் பிள்ளையாரும் மகிழ்ந்து காட்டி தளர் இள வளர் என தொடக்கமுடைய பதிகத்தை பாடி அருளி தலை தாழ்த்தி, சென்னியால்னா தலையால் வணங்கி வாய்மூர் அரசொடும் சென்று புக்கு, திருவாய்மூருக்கு நாவுக்கரசரோடு சென்று திருத்தொண்டின் இனிய இயல்பு பொருந்தக்கூடி இருவரும் இறைவனை பாராட்டி மகிழ்ந்திருந்தார்கள், போற்றி செய்தார். தளர் இள வளர் என தொடக்கமுடைய பதிகம் நட்டப்பாடையில் அமைந்த பதிகம். நட்டப்பாடை பண்ணில் அமைந்த பதிகம். இத கூட நேற்று இரவு இந்த நட்டப்பாடையை பற்றி ஒரு பெரிய இசைவாணர் எங்கூட விவாதித்துக் கொண்டிருந்தார். இந்த நட்டப்பாடை என்பது, அந்த பாடை என்பது பாஷையை குறிக்கிறது. ஆகவே இதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரத்தை பாஷாங்கமாக எடுத்துக்கொண்டு இவ்வாறு அமைத்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டான்னு கேட்டார். நான் ரொம்ப தெளிவா சொன்னேன், இவ்வளவு நுணுக்கமெல்லாம் எனக்கு இசையில தெரியாது. ஆனால் நட்டப்பாடையை பொறுத்த மட்டில் நான் அறிந்து வைத்திருக்கக்கூடிய செய்தி, இறைவனது அரிய ஆற்றலை எடுத்து சொல்லக்கூடிய பகுதிகளில் எல்லாம் சம்பந்தர் நட்டப்பாடையை கையாளுகிறார். அந்த அடிப்படையில வேணா பொருத்தம் பார்க்கலாம். எனக்கு பாடு பொருளினது வரலாற்றை ஒட்டி இசை இவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கலாம்னு கருத முடியும். ஆனா இசை பற்றின அறிவு எனக்கு, மன்னிக்கணும், தொட்ட இடத்தில் கூட கிடையாது. ஞானம் இல்லை. இதெல்லாம் இந்த பிறவியில் அந்த ஞானம் வாய்க்கவில்லையேன்னு வருத்தம் தான் பட முடியும். அதனால அவர்கள் ரொம்ப பெரிய ஆள கேட்டது யாரும் இல்லை. ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் தான்.
நேற்று இரவு இதை பற்றின ஒரு விவாதம் ஒரு 3/4 மணி நேரம் போயிற்று தொலைபேசியில. இருந்தும் அதுதான் அடிப்படை. எனக்கு அது பற்றின ஆய்வு, இசையை நுணுக்கமாக பகுத்து ஆராயக்கூடிய அளவினுக்கு எனக்கு இந்த பிறவியில அறிவு இல்லை. அது வருத்தம் தான் பட்டுக்கணும். அப்ப நான் கேட்கக்கூடிய பல கேள்விகளுக்கெல்லாம் இசை சம்பந்தமா பலராலும் விளக்கம் சொல்லக்கூடிய அளவுல பொறுமை இருக்காது. நான் நிறைய கேள்விகள் வைத்திருக்கிறேன். இதெல்லாம் கேள்வி கேட்டால் நான் வேடிக்கையாக ஒன்று மட்டும் ரொம்ப தெளிவா, நேற்று கூட அவர்களுக்கு வகுப்பெடுக்கும் போது, பல்கலைக்கழகத்துல வகுப்பெடுக்கும் போது செவ்வாய்க்கிழமை இசைத்துறை மாணாக்கர்கள் முதுகலைக்கு வகுப்பெடுக்கும் போது ஒன்றை வற்புறுத்தி சொன்னேன். எல்லோரும் இசையிலும் நடன கலைகளிலும் ஆர்வம் உள்ளவர்கள் அதை நிகழ்த்துவதற்கு காட்டக்கூடிய ஆர்வத்தை ஆய்வு செய்வதற்கு காட்டுவது இல்லை. இது ஒரு பெரிய குறைன்னு கலையில. ஏன் குறைன்னு சொன்னா, நிகழ்த்துவதற்கு உண்டான கலைகளை யாரெல்லாம் ஈடுபாட்டோடு நிகழ்த்துகிறார்களோ கால ஓட்டத்துல அவர்களினது நிகழ்த்துகையும் படிப்படியா குறையும். ஒன்று. அதன் பின் அவர்களுக்கு உரிய அளவில் உண்டான தகுதியும் சிறப்பும் செயல்படுத்திறனும் மிக்க அளவில் அடுத்த தலைமுறை வந்தது என்றால் இவர்கள் மெல்ல மெல்ல மறக்கப்படுவார்கள். இது தவிர்க்க முடியாது. இது நிச்சயமா தவிர்க்க முடியாது. இசைத்துறையிலையும் நடனத்துறையிலையும் இருக்கிறவர்கள் இதை ஒற்றுக்கொள்வார்கள். இப்ப ரொம்ப பெரிய ஆய்வுக்கெல்லாம் போக வேண்டாம். சாதாரணமா பாருங்க. இப்ப தொலைக்காட்சியில 2 நிர்வாகங்கள் இசைக்கு என்று போட்டியை வைத்து, திரைப்பட பாடல் தான் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளணும், 2 சேனல்கள் முக்கியத்துவம் கொடுத்து பாடகர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த வளர்ந்த நிலையில பாடகர்கள், பிள்ளைகளாக குழந்தைகளாக இருக்கக்கூடிய பாடகர்கள். தொடர்ந்து கவனித்து பாருங்கள். போன போட்டிக்கு பிறகு புதியதாக இப்ப நடக்கக்கூடிய போட்டியில வெவ்வேறு இடங்களிலிருந்து சிலர் மிக குறுகிய கிராமங்களிலிருந்து வருகிறார். அவர்களுக்கு இசை பின்புலம் கிடையாது. அவர்களுக்கு இருக்கக்கூடியது குரல் வளம் மட்டுமே. அந்த குரல் வளத்தை கொண்டு அவர்களை முறையாக நீங்கள் எடுத்துக்கொண்ட ஸ்ருதியிலேயே இறுதி வரை பாடுவதற்கு உண்டான பயிர். ஸ்ருதி என்றால் என்னன்னு தெரியாதவர்களுக்கு, அது பற்றின கேள்வி அறிவோ எந்த சிந்தனையும் கிடையாது. அவர்களுக்கு ஒன்றை கேட்டால் கேட்ட அளவில் அதை மீண்டும் பாட முடியும், அவ்வளவுதான் அவர்கள் அறிவு. அதில் எத்துணை சாதனைகள் செய்கிறார்கள். திரைப்படத்துல கர்நாடக இசையை ஒட்டி உருவான பாடல்களை கூட அந்த ராகத்தினுடைய மரபு மாறாமல், அந்த ராகம் என்னன்னே தெரியாது, பாட முடிகிறது. அவர்கள் அந்த இறுதி போட்டியாளர்களாக 10 பேர் வந்த நிலையிலேயே பல பாடகர்களுக்கு பல மேடைகள் கிடைத்து விடுகின்றன. அப்ப காலப்போக்குல புதிதான இசை கலைஞர்கள் வர வர பழைய கலைஞர்கள் மெல்ல மெல்ல தங்களினது புகழில் இருந்து விலகுவார்கள். தவிர்க்க முடியாது. எல்லா பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ட்ஸுக்கும் இது அடிப்படை. ஆனால் அவ்வாறு பாடக்கூடியவர்கள் தங்கள் வாழ்நாள்ல அந்த இசைக்கோ நடனத்தினுக்கோ பங்களிப்பாக சில ஆய்வுகளையும் அந்த ஆய்வுகளினது முடிவுகளையும் தங்களினுடைய படைப்பாக உரியனவற்றையும் வகுத்து கொடுத்தால் தலைமுறை தாண்டியும் அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படும். நான் வேடிக்கையாக சொல்வேன், இளங்கோவடிகள் பாடினாரா பாடவில்லையா தெரியாது எனக்கு. இளங்கோவடிகள் இசையோடு பாடினாரா தெரியாது. ஆனால் அவரால் எழுதப்பட்ட இசை சார்ந்த குறிப்புகள் 2000 ஆண்டுகள் கழித்தும் இன்னமும் பாடமாக படிக்கப்பட்டு வருகிறது. எவ்வளவு பெரிய விஷயம் அது.
யோசித்து பாருங்கள். தியாகையர்வாள் எப்படி பாடினார் நமக்கு தெரியாது. அவர்கள் வழி வழி வந்தவர்கள் சொல்ல கேட்டு இருக்கிறார்கள், அவ்வளவுதான். அவர் எப்படி பாடினார் தெரியாது. ஆனால் அவரால் பாடப்பெற்ற கிருதிகள் எல்லாம் இன்று வரை செல்வாக்கோடு இருக்கிறது. அவர்கள் பாடிய மரபு பின்பற்றப்பட்டதா தெரியாது. அவர் எப்படி பாடினார், இப்படி பாடியிருக்கலாம் என்ற மரபின் அடிப்படையில் அவருடைய ஸ்கூல் ஆஃப் சிங்கிங்ல வந்தவர்கள் சொல்லுவதை கேட்கிறோம், அவ்வளவுதான். உடனே இதுக்கு உண்டான ஆழ்ந்த பரிசோதனை எல்லாம் செய்ய முடியாது. தியாகையர்வாள் எப்படி பாடினார்னு அன்னைக்கு அந்த ஒலியை, அவருடைய குரலை யாரும் பதிவு பண்ணல. ஆனால் அவரால் எழுதப்பட்ட கீர்த்தனைகள் இன்னமும் எல்லோராலும் பாடப்பட்டு வருகிறது. அதேதான் தீட்சிதர், அதே மாதிரிதான் அன்னமையா. எல்லாருக்கும் அவர்களினால் ஆய்வு நோக்கில ராகத்தை ஆய்ந்து இன்ன ராகத்துல இன்ன பாடலை பாடினால் என்ற முடிவிற்கு வந்து பாடினார்கள் அல்லவா, அதுதான் அவர்களினுடைய பங்களிப்பு. அதுதான் கிரேட்டர் கான்ட்ரிபியூஷன். அதனால்தான் நான் எல்லா கலைஞர்களையும் சொல்லுவேன், உங்கள் காலத்திற்குள் நீங்கள் ஆடுவதோ பாடுவதோ இருந்தாலும் தயவு செய்து உங்களுக்கு தெரிந்த உங்களினுடைய பழக்கத்தில் உண்டான இசை பற்றின ஏதாயிலும் ஒரு செய்தியை பதிவு செய்யுங்கள். எழுத்தின் மூலமாக பதிவு செய்யுங்கள். நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரே மேற்கோள் தான், யாரோ நெட்ட மாமரத்தில் இந்த தலைமுறையில நாம பழம் உண்ணுகிறோம். அடுத்து வரக்கூடிய தலைமுறை பழம் உண்ணுதற்கு நாம ஓரிரு மரங்களை நட்டுவிட்டு செல்லுதல் தானே தர்மம். இசையாலும் நடனத்தாலும் நாம் வளர்ந்தோம். அந்த இசையும் நடனமும் வளருவதற்கு நாம் என்ன செய்தோம்? இந்த கேள்வி ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டாமா? இந்த வகுப்புல இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அவர்கள் பின்பற்றக்கூடிய கலையாகிய இசையாலும் நடனத்தாலும் தான் அறியப்பட இருக்கிறார்கள், அறியப்பட்டு இருக்கிறார்கள். வேற வழி கிடையாது. உங்களுக்கு அறிமுகம் கொடுத்து உங்களை இந்த உலகத்துல மற்றவர்களிலிருந்து வேறுபட்டவர்கள் என்று உங்களை பிரித்து உங்களுக்கு ஒரு தனித்த ஒரு தகுதியை கொடுத்தது உங்கள் கலை. அந்த கலை காலம் கடந்து வாழறதுக்கு உங்களினுடைய பங்களிப்பு, கான்ட்ரிபியூஷன் என்ன? பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, ரிசர்ச். ஏதாகிலும் 4 பக்கங்களுக்கு எழுதணும், போதும். அது டாக்குமெண்ட் ஆகணும். அந்த மாதிரி செய்தோம்னா காலம் கடந்தும் உங்களினுடைய சிந்தனை, உங்களினுடைய அணுகுமுறை, அந்த கலைகளை பற்றின உங்களுக்கு உண்டான தெளிவு அடுத்தவர்களுக்கு பாடமாக, அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு நல்லதொரு அறிமுகமாக அமையும். இதை செய்வதே இல்லை. ரொம்ப வருத்தப்பட்டு, ரொம்பவே வருத்தப்பட்டு நிறைய பேர் அப்படித்தான் இன்னைக்கு என்கிட்ட ஆய்வுக்கு வரக்கூடிய PhD ஸ்காலர்ஸுக்கு திரும்ப திரும்ப ஓரளவு வெற்றி பெற்றிருக்கிறேன்னு சொல்லலாம். என்கிட்ட PhD பண்றவங்களுக்கு நான் கேட்கக்கூடிய ஃபீஸ் ஒண்ணுதான். உன் PhD முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் PhD-யினுடைய கருத்தையோ அல்லது வேறு ஏதாகிலும் புதிய கருத்துக்கள் அமைந்திருக்கக்கூடிய சிந்தனைகளை பதிவு செய்து நூலாக வெளியிட்டு விடு. அது மிக பெரியதாகியதோர் வரமாக அடுத்த தலைமுறையினருக்கு இருக்கும். இதை நம்ம மறக்காம செய்யணும். நான் பல முறை சொல்லி ஆயிற்று, பலரிடம் இதை அந்த ரொம்ப பெருமையா நான் சொல்லுவேன். அதை ஏன் என்று கேட்டால், இப்ப நடன உலகத்துல இருக்கிறவர்களுக்கு தெரியும், சென்னையில வாழ்ந்து இப்போ ஹைதராபாத்ல இருந்து அப்புறம் டெல்லிக்கே போயிட்டாங்க. சொப்பன சுந்தரின்னு ஒரு மிகச்சிறந்த நடன கலைஞர். அவர் சென்னையில இருந்த பொழுது லக்ஷ்மணன் சார்ட்ட தான் கற்றுக்கொண்டார். அப்புறம் அவர் திருமணம் செய்து கொண்டது ஒரு IAS அதிகாரிய. அவர்கள் அந்த IAS அதிகாரி ஆந்திரால கலெக்டரா இருந்தார். அந்த ஆந்திரா பகுதியில நர்மதா ரிவர் பேசின்ல நிறைய தேவதாசியர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் பேர் குடிசாணிஸ்ன்னு பேரு.
அவர்கள் மூவ கோபாலன்னு சொல்லக்கூடிய கண்ணன் பேர்ல அமைய பெற்ற கோவில்கள்ல அந்த கோவில்களினது விழாக்கள்ல நடனமாடும் மரபு உண்டு. அந்த நடனத்தை இவர் பார்த்திருக்கிறார். அந்த நடனம் பரதநாட்டியத்திலிருந்து சற்று விலகி விலாசினி நாட்டியம் என்ற பெயர்ல முழுக்க முழுக்க இறைவனை தலைவனாக கொண்டு வழிபடு பக்தை தன்னை தலைவியாக கொண்டு சிங்காரத்தோடு உண்டான வர்ணங்கள் தான். விலாசினி நாட்டியத்தினுடைய பலமே அதனுடைய சிங்கார பதங்களும் வர்ணங்களும் தான். அதை அவர் கற்று தேர்ந்து சென்னையில எல்லாம் கூட வந்து நிறைய நிகழ்த்தி இருக்கிறார். சில பயிற்சி பட்டறை வைத்திருக்கிறார். அவர் சென்னைக்கு வந்த காலத்துல எல்லாம் என் இல்லத்துலதான் அவர்களினுடைய ஒத்திகை நடக்கும். என் துணைவியார் பாடியது உண்டு, மற்றவர்கள் பாட வந்தால் என் வீட்டில தான் நடக்கும். அப்படி ஒரு 7-8 முறை நடந்திருக்கிறது. அப்ப அவர்கிட்ட நான் திரும்ப திரும்ப வற்புறுத்துவேன், நீங்கள் கற்றுத்தரக்கூடிய விலாசினி நடனத்தினுக்கு ஒரு வரையறை வேண்டும். இது இப்படித்தான் என்று வரையறுக்கக்கூடிய நிலையில ஒரு நூல் உருவாக்கப்பட வேண்டும். அவர் சொன்னார். அப்படி வந்த காலத்துல அவருக்கு பத்மபூஷன் எல்லாம் கிடைச்சாச்சு. இதுதான் உங்களுக்கு உரிய நல்ல நேரம், இந்த தகுதி இருக்கிறது, பத்மபூஷன் என்கின்ற தகுதி. அதுல பெருமையா வேற சொல்லிக் கொள்வார், ஐ ஆம் த யங்கஸ்ட் பத்மபூஷன் அவார்டின்னு. அதை காட்டிலும் சிறந்ததோர் தகுதி வரும், இந்த விலாசினி நாட்டியத்தை விளக்கி ஒரு நூல் எழுதுங்கள். ஒவ்வொரு முறையும் வரும்போது சொல்லுவேன். அப்புறம் அவர்கள் என் வீட்டுக்கு வராம இங்க எம்ஆர்டி நகர்ல அவருடைய நண்பர் வீடு இருந்தது, அங்க வந்து தங்கின காலத்துல மேடை நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போக உடனே செய்தி சொல்லுவார், இங்க நிகழ்ச்சி இருக்கு வாருங்கள்னு போவார். பார்த்த உடனே சொல்லுவார், வணக்கம் சொல்லிட்டு, புத்தகத்தை பத்தி கேட்காதீர்கள், நான் அதை பற்றி சிந்தித்துக் கொண்டு இருக்கிறேன், இப்ப உடனே அதை பற்றி கேட்காதீர்கள், ஒவ்வொரு மேடையிலும் சொல்லுவார். இறுதியில ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பு கிருஷ்ணகான சபாவில் அந்த நூலை வெளியிட்டார். ரொம்ப அழகான நூல், மிக அழகான முறையில் எழுதப்பட்ட நூல், நன்கு எடிட் செய்யப்பட்டது. இந்த மேடையிலேயே அறிவித்தார், இந்த நூலை எழுதுவதற்கு எனக்கு உரியதாகிய பிள்ளையார் சுழியை போட்டது இவர்தான், என் பேரை சொன்னார். இப்ப நான் மேடையில பேசும்போது கூட சொன்னேன், இல்லை இந்த கலைகள் எல்லாம் காலத்தால் அழியாமல் இருக்க வேண்டும்னா இது போன்றதாகிய பதிவுகள் அவசியம். இப்ப கோபி போன்றவர்களுக்கு தெரியும், ரீனா போன்றவர்களுக்கு தெரியும். லீலா சாம்சன் வரவில்லை என்றால் கலாக்ஷேத்ராவினுடைய மிகப்பெரிய தயாரிப்புகளான ராமாயணம் பதிவு செய்யாமலேயே விடப்பட்டிருக்கும். மது அம்பட்டை வைத்துக்கொண்டு பெருமளவிலே முயற்சி செய்து அந்த 6 ராமாயணத்தையும் சீடியா பதிவு செய்தார். அடுத்த தலைமுறைக்கு அதுதான் பாடம், செய்யணும். இல்லை என்றால் கலாட்சேத்திரால ராமாயணம் செய்யப்பட்டது, காலப்போக்கில் அது தேய்ந்து மாறி புதிய வடிவத்துக்கு வந்துடும். இல்லை, இதுதான் பழைய காலத்துல அதுக்கு உண்டான பதிவுகளுக்கு வாய்ப்பில்லை. இப்ப இன்னைக்கு எல்லாம் நவீன தொழில்நுட்பங்கள் வளர்ந்து விட்டன, பதிவு செய்யணும். அதுபோல இப்ப இருக்கக்கூடியவர்களும் உங்கள் துறையில எது உங்களுக்கு தெரிந்ததோ, நீங்கள் எந்த அளவினுக்கு அதை தெரிந்து வைத்திருக்கிறீர்களோ அதை உங்கள் காலத்துல உங்கள் அனுபவத்தோடு கலந்து எழுத்தாக மாறி பதிவு செய்யும். அதை ஒரு நூலாக வெளியிடுங்கள். இன்றைக்கு அதனுடைய தகுதி நமக்கு தெரியாது. யார் சார் எல்லாரும் அதான் சொல்லுவாங்க, யார் சார் வாங்குவாங்க. இல்லை, எழுதி நூலாக வெளிக்கொணருங்கள், பின்னர் அது வேதமாக கருதப்படும். ஞாபகம் வச்சு. ஏன்னா நம்முடைய அனுபவம் என்பது நாம ஒரு கலையில தோய்ந்து பெற்றது, அது பொய்யாகாது, அது பொய்யாகாது. அதை முதல்ல தெளிவு பண்ணிக்கணும். அதை செய்ய தவறினோன்னா எல்லாமே தவறிடும். அதனால இந்த இடத்துல அததான் நான் சொல்ல விரும்பினது. இந்த பாட்டுல இந்த பதிவு,
அந்த பதிவு என்பது அந்த நட்டப்பாடையில பண்ணினார்னா நட்டப்பாடை பண்ண முழுக்க பாருங்கள் அந்த பதிவு தெரியும். அந்தந்த தளத்திலே உள்ள இறைவனது பெருமைக்காக இந்த பதிவு போயிடும். அதனால இந்த நல்ல இனிய நாள்ல வேண்டிக் கொள்வது, வகுப்போடு இதை சற்று சிந்தியுங்கள். பதிவு செய்வது எப்படி என்று அடுத்த வகுப்பில் தொடரும். நன்றி.